இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். ராம திலகம் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சரஸ்வதி கட்டாட்சம் என்றால் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு, இந்த சரஸ்வதி கட்டாட்சத்தினை ஜாதகத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியுமா, இதனை ஜாதகத்தில் அறிந்து கொள்வது எப்படி, அதே இந்த சரஸ்வதி கடாட்சம் சொன்னால் இது கல்வி அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கல்வியில் மேன்மை பெறுவதை குறிக்குமா, அல்லது இசை போன்ற கலைத்துறையெல்லாம் இருக்கு இல்லையா, வாய்ப்பாட்டு, டான்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது போன்ற கலைத்துறையில் அவர்கள் உயர்வு பெறுவதை குறிக்கிறதா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்ம சரஸ்வதி தேவி அப்படின்னு சொல்லிட்டாலே எப்படி சொல்லுவோம், ஆய கலைகள் 64 கற்றுத்தருவோள்தான் சரஸ்வதி தேவின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆக சரஸ்வதி கட்டாட்சம் என்பது ஒருவருக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் இந்த கலைகளிலே சிறந்து விளங்கக்கூடியவர். கலைன்னு சொன்னால் அதில் கல்வியும் அடக்கம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் வித்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கல்வியை மற்றும் அது குறிப்பதில்லை. கல்வி மட்டும் அல்லாமல் அந்த கற்ற கல்வியை எங்கே பயன்படுத்த வேண்டும்ங்கிறது இருக்கு இல்லையா, எந்த இடத்திலே எப்படி பிரயோகிக்க வேண்டும், தான் கற்ற கல்வியை சரியான முறையிலே எந்த இடத்திலே உபயோகிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எவர் ஒருவர் உணர்ந்திருக்கிறாரோ அவரிடத்திலே சரஸ்வதி கட்டாட்சம் என்பது பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த சரஸ்வதி கட்டாட்சம் அப்படிங்கிறத இந்த சரஸ்வதி பூஜை அந்த ஒரு விஷயத்தோட கூட நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம். சரஸ்வதி பூஜை நாள் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், ஆயுத பூஜைங்கிற பேரில் எல்லா விதமான இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு கூட நம்ம பூஜை பண்ணுவோம் தானே. ஆக அந்த டூல்ஸ்லாம் கூட அந்த டூலை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஆக அந்த டூல்ஸ் உபயோகப்படுத்துகிற விஷயங்களிலிருந்து சரஸ்வதி பூஜை நாளில் நம்ம என்னென்னலாம் வச்சு பூஜை பண்ணுவோமோ, அவற்றை எப்படியெல்லாம் பயன்படுத்துவோமோ அதை இங்கே பொருத்தி பார்க்க வேண்டும். சரஸ்வதி பூஜைன்னு சொன்னாலே நம்ம இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும், அன்றைய தேதியில் நம்ம படிக்க தேவையில்லை, நம்ம புஸ்தகத்தை எல்லாம் கொண்டு அங்கே வச்சிடலாம் பூஜையில், மறுநாள் படித்தா போதும், இன்றைக்கி இந்த ஹோம்ஒர்க்லாம் எழுத தேவையில்லைன்னு சொல்லிட்டு எப்படா சரஸ்வதி பூஜை வரும்னு காத்துட்டு இருந்த காலம்லாம் உண்டு தானே. அதை கொண்டு புக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுடுவா. ஆக கல்வி அறிவு பெறுவதற்கும் சரஸ்வதியினுடைய அருள் என்பது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதுபோக இந்த இசைத்துறையிலே சிறந்து விளங்குபவர்களும் இவர் கேட்ட மாதிரி அந்த மிருதங்கம் வாசிக்கிறவங்களாக இருக்கட்டும், தோல் வாத்தியங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு நரம்பியல் சார்ந்த கருவிகளாக இருக்கட்டும், ஒரு வீணையாக இருக்கட்டும், இல்லை வயலினாக இருக்கட்டும், அல்லது இந்த நாதஸ்வரம், புல்லாங்குழல் போன்ற எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் அதையும் கொண்டு இந்த பூஜையிலே வைப்பார்கள் தானே. ஆக அந்த கலைத்துறையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் சரஸ்வதி கட்டாட்சம் என்பது தேவை. எந்த ஒரு கலையாக இருந்தாலும் வித்தை அப்படின்னு சொல்லிடுறா இல்லையா, அந்த வித்தைக்கு அதிபதி அப்படிங்கிறது தான் சரஸ்வதி தேவியை நாம் சொல்கிறோம். ஆக இந்த ஒரு துறை தான் இல்லை, எந்த துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு சரஸ்வதி கட்டாட்சம் என்பது தேவை. சரி, இப்போ இதை ஜோதிடவியலோடு பொருத்தி பார்க்கும் பொழுது, என்னுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு சரஸ்வதி கட்டாட்சம் இருக்காங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், இந்த வித்யா காரகன் அப்படின்னே சொல்லுவா தெரியுமா. அந்த வித்யா காரகன் நம்ம யாரை சொல்கிறான்னு பார்த்தோம்னா புதன் என்கின்ற கிரகத்தை தான் சொல்கிறார்கள். எவருடைய ஜாதகத்திலே புதன் என்கின்ற கிரகமானது வலிமை பெற்றிருக்கிறதோ அவர்களுக்கு சரஸ்வதி கட்டாட்சம் என்பது பரிபூரணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புதன் தான் கல்விக்கு அதிபதினு சொல்கிறோம் இல்லையா, கல்விக்கு மாத்திரமில்லை எல்லா விதமான கலைகளுக்கும் அதிபதி இந்த புதன் தான். அதுபோக இந்த புதன் தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, படித்த விஷயங்களை எந்த இடத்திலே உபயோகப்படுத்த வேண்டும், எப்படி அதனை உபயோகப்படுத்த வேண்டும். அதாவது எப்படி சொல்லியிருப்பா திருவள்ளுவர் கூட, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா. நிற்க அதற்கு தகன்னு சொன்னால் கற்க கசடரன்னு சொல்லிட்டா, கசடு இல்லாமல் கற்க வேண்டும், நல்லா கற்கணும். அந்த கற்கக்கூடிய கல்வியை கூட ரொம்ப நல்லா கற்றுக்கணும். கற்றுண்ட பின்பாடு அதனை சரியாக பயன்படுத்த வேண்டும். எதை கற்றுண்டமோ அதனை முறையாக பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கா இல்லையா. அந்த முறையாக பயன்படுத்தக்கூடிய திறனை சொல்லித் தருவதால் இந்த புதன் அப்படிங்கிற கிரகம். இந்த புதனைத்தான்
நிபுணன் அப்படின்னே சொல்றா. நிபுணன் சொன்ன அர்த்தம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு அர்த்தம் இல்லையா? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறத யார் பண்ணுவான்னு சொன்னால் அது இந்த புதன்கிற கிரகம் தான் செய்யும். ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை போட்டு அதற்கான விடை என்பது எங்கிருந்து கிடைக்கிறதோ அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த திறனை தருவதுதான் இந்த புதன் என்கின்ற கிரகம். ஆக இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் சரஸ்வதி கடாட்சம் இருக்கிறதா என்பதை ஜாதகத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அவருடைய ஜாதகத்திலே புதன் என்கின்ற கிரகத்தினுடைய அமைவிடத்தை கொண்டு. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.